Yeah.
இதே வழியில் கடந்த ஆண்டு இதே நேரத்தில் நான் சுதந்திர உரையாற்றியிருக்கேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியதற்காக தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வேளாண் மேல்நிலைப்பள்ளி சேலத்தில் புகழமைக்கப்படும் மிகப்பெரிய 3000 மாணவர்களை மாணவிகளை உள்ளடக்கிய மிகச்சிறந்த பள்ளி. உலகத்தினாலும் தேர்ச்சி விழுக்காட்டினாலும் இந்த பள்ளியானது மிக சிறப்பாக செயல்படுகிறது. மாவட்ட கல்வி அலுவலர், உதவி கல்வி அலுவலர், மாநில அளவிலுடைய கல்வித்துறை சார்ந்த அமைச்சர்கள் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய பள்ளியை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் படித்தவர்கள் உலக நாடுகளிலெல்லாம் ஏராளமான மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இந்த சேலம் முதல் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலக அளவில் பல்வேறு பள்ளிகளில் பல்வேறு நிலைகளில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். என்னால் இந்த பள்ளிகளை இந்த பள்ளியால் கட்சி வருகின்ற பள்ளியோடு நீங்கள் இருக்கிறீர்கள். காலை உயர்நிலையிலிருந்து இதுவரை மிக 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 அமைதியாக சிறப்பாக இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய சுதந்திர வாழ்க்கையோடு என்னுடைய வாழ்க்கைகளை தெரிவித்துள்ளேன். மாணவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு முறை, அது தலைமுறை பாடமாக இருக்க வேண்டும். சும்மா வந்ததா சுதந்திரம், சும்மா வந்ததா சுதந்திரம். எத்தனை 200 ஆண்டுகளாக போராடி 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 தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த நாட்டுக்காக கொடுத்தவர் இருக்கிறார். மகாத்மா காந்தியினுடைய மனிதர்களால் அவருடைய தலைமையை படித்து வளர்த்தறையாக இருந்து அதற்கு பிறகு சொந்த நாட்டுக்கு வந்து தாய்நாட்டினுடைய விடுதலை வேள்வியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நாட்டு மனசுக்காக தலைமையை நடத்திய அந்த மாவீரன், ஹீரோ என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மாவீரன் மகாத்மா காந்தி. அவருக்கு மகாத்மா காந்தி என்ற அந்த காந்தி என்ற பட்டத்தை, மகாத்மா காந்தி என்ற பட்டத்தை வழங்கியவர் நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர். கீதாஞ்சலி என்ற இலக்கிய நூலை எழுதி அதற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் நோபல் பரிசு பெற்ற இந்தியன் என்ற நிலைமை பெறக்கூடிய அவருடைய தேசிய இலக்கிய அனைவரும் தாகூருடைய ஜனநாயக ஒரு பெரிய கவிஞர் மட்டுமல்ல, கதையாசிரியர், ஒரு பெரிய கல்வியாளர். இந்தியாவில் குறிப்பிட்ட கல்வியாளர் வேண்டும் சொன்னோம்னா தாகூர். ஒரு மனிதனுடைய சிறப்பு பார்க்க அந்த கவிஞருடைய சிறப்பு இந்தியாவுக்கு மட்டும் தேசிய கீதம் அல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேசத்திலும் தேசிய கீதம் எழுதியவர் தாகூர். அப்படின்றால் எப்படிப்பட்ட பெயர்? அந்த தாகூர் தான் மகாத்மா காந்தி பாடமையும் மாநில நாடுகளெல்லாம் காரணமாக விடுதலை தவறை பெற்று பாடப்பட்டு நடந்ததாகும். பாரத தேசத்திலே வாழ்ந்து வந்த காந்தி மகாத்மாவின் வாழ்ந்த என்று அப்படிப்பட்ட காந்தியுடைய தலைமையில 2 வகையான சுதந்திர போராட்ட வீரர்கள், கோபாலகிருஷ்ணன் கோகலே, அவர் அன்புமொழியில அறவழியில நாம் சுதந்திர போராட்டத்தை வச்சுக்கலாம், அடிநடை வேண்டாம், கண்ட வேண்டாம், இப்படி நாமக்கல் கவிஞர் கத்தி என்று ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருதுன்னு சொல்லி கத்தி எடுக்க வேண்டாம், ரத்தம் எடுக்க வேண்டாம், யுத்தம் ஒன்று வருதுன்னு சொல்லி எப்படி சொன்னாலும் அதுபோல கோகலேனுடைய தலைமையில மிக அமைதியாக போராடி தலைமை கொண்டு அதே போல பாடகத்தில் எதற்காக அமைதியாக போராட வேண்டும், நாம் இருக்கும் நாளும் முதல்வர் அறிவோம், இது நமக்கே வழியான அறிவோம். இப்படிப்பட்ட ஒரு உதவிமிக்க ஒரு போராட்டத்தில் எதற்காக அமைதியாக போராட வேண்டும்? போதும், அடங்கியது போதும், அடக்குமுறை போதும். இனி நாம் போராடியே தீர வேண்டும், உடனடியாக போராட வேண்டும், உடனடியாக சுதந்திரம் என்ற வீர எடுத்துக் கொண்டிருந்தவர்கள் இவருடைய வீர வரலாற்றையெல்லாம் படிக்கின்ற போது நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வீரம் கிடைக்கிறது. இன்று நாள் முன்பே மாணவி சொன்னது போல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் தலைவர் குடியேற்றி உரையாற்றுகிறார். நேற்று மாலை நம்முடைய குடியரசு தலைவர் நம்முடைய பேரவர் தேர்வுகளை உருவாக்குகிறார்கள். சுதந்திர உரையாற்றுகிறார்கள். இன்று காலை நம்முடைய தமிழ்நாட்டுடைய தலைநகர் செங்கோட்டையில் அவர் முதல்வர் கொடியேற்றிருக்கிறார். இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்
இருக்கிறார்கள். காலையில் சுதந்திர போராட்ட வீரர் விஜயராமாச்சாரிய அவர்களின் நூலகத்தில் போய் நான் உயிர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அடுத்தது நாம் வழி வைக்க கொண்டிருக்கிறேன். பெற்ற தாயும் பிறந்த போனாலும் முக்கியம். நாடு அதை நாடாவிட்டால் ஒரு பேர் வீடு. நாடுதான் முக்கியம். நாடு நல்லாதான் நாம் நல்லா இருக்கணும். ஆக அந்த நாட்டை பேசணும். வேறு நாட்டு மட்டும்தான். வெளிநாட்டில் போய் நீ யார் என்று கேட்டால் அவன் நெஞ்சல் வச்சுக்கிட்டு நான் ரஷ்யன், நான் அமெரிக்கன், நான் ஜப்பானியன் சொல்லுவான். ஆனால் நம்ம ஊர்ல தம்பி நீ யாருன்னு கேட்டா எங்க அப்பா பேரு யாருக்கு ரமசாமி, எங்க அப்பா பேரு ரமசாமி நான் யாருன்னு கேட்டோம்னா இந்தியன். நான் இந்தியன் சொல்வதில் ஒரு பெரிய கொடுக்குறோம். அந்த வீரம் இருக்கணும். வேற மைனஸ் இருக்கிற வீரம் ரெட்டிஸ் எழுதுகிறேன். வேற honestly, the world has not been broken into narrow messy parts. Into that Karmapura, my father and friendly away. Strike at the road of every day after the Karmapura party. Everybody there on the other party, where the mind is without fear. அப்படிங்கிற ஒரு நெற்றில் சொல்லணும்னா காரணம் உதவ போராட்டம் வாங்கினாங்க சொல்லணும். வேற மைண்ட் எந்த மனிதன் கலைந்து இருக்கிறானோ அவங்க யாருக்கும் அடக்குமுறை கிடையாது. அடவி நாட்களுடைய அவசியம் இல்லை. கலைந்து ஒரு இருக்கிறான் என்றால் பொழுதுக்கு சிறந்தவனாக இருப்பான், கல்வியில் சிறந்தவனாக இருப்பான், எல்லா வகையும் சிறந்தவனாக இருந்தால் நாம் ஏதாவது தவறுகள் செய்து கொண்டிருந்தால் ஒன்று சேர்ந்து ஈடுபட்டு இருந்தால் நெஞ்சல் நோக்கி யாருமே பேச முடியாது. அதனால் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். The world has not been broken into one narrow ஜாதி மதம் அரசியல் என்ற பெயரிலே மனிதர்கள் சிதறுவது கிடையாது. அவையெல்லாம் ஒற்றுமை ஒன்றுபட்டால் நமக்கு ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டால் பேருக்கு நோக்கும். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்ந்து ஒற்றுமை நிலையில் நாம் அனைவருக்கும் தாழ்வு என்பதாலே பாதியிருப்பார். அப்படிப்பட்ட சோதனை என்று பல சிறுநீர் கலைஞர் பேசி மனப்பாடி கொண்டு விரல்வாட குழந்தைகள் செய்து ஒரு கூட்டுக்கு இறையமாகும் பல வேடிக்கை மனிதர்களுக்கு நான் வீடுகளுக்கு நினைத்தாயும் பாதியிருப்பார். இந்த வேடிக்கையாக வாழ்ந்து கொள்ளலாமா? வாழ்க்கை படிப்பு படித்ததனால் தேர்வு முடிவு, தேர்வு முடிவதனால் மகிழ்ச்சியாக பதவி பெறுகிறோம், பட்டம் பெறுகிறோம், நல்ல வேலைகள் இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கிறோம், பள்ளிக்கு பெருமை சேர்க்கிறோம். எந்த பள்ளியில் படித்த இந்த பள்ளியில் படித்தான் அதை எடுத்துக்கொள்கிறோம். ஆக பெற்றோருக்கு பெருமை சேர்க்க வேண்டும், நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அளவுக்கு நாம் சொல்லுவோம். தமிழகம் சும்மாவா? தமிழகத்தில் எத்தனை போராட்ட வீரர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கல்வியர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சாதாரண மனிதரார், சொத்து சுகம் மாடார், சொந்த பந்தம் மாடார், நாடு நாட்டிலே மாட்டார். நாடுதான் நான் முடியும் அதற்காக வாழ்ந்து யாரும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக அர்ப்பணிப்பவர்கள் தியாகிகள் சொல்லுவோம். தியாகம் சாக்ரிஃபைஸ் செய்வோம். ஏதாவது வாழ்க்கையில் நம்மளை அர்ப்பணிக்கிறோம், நம்மளை ஈடுபடுத்துகிறோம். அதுக்காக கடவுள் காணக்கூடிய வீரர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மூவரில் ஒளி எதை காட்டுகிறது? மேல இருக்கக்கூடிய காவிரிகள் சேவனம் சொல்லுவேன். அது தியாக வளர்ச்சியை காட்டுகிறது. நாம் தியாகம் பண்ண வேண்டும். இந்த தியாகத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்பதுதான் நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறம் எதை காட்டுகிறது? தேசிய கொடிக்கூடிய வெள்ளை நிறம் எதை காட்டுகிறது? நாங்கள் தூய்மையானவர்கள். அடுத்து இந்த கொடிசெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் தூய்மையாக வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் என்பதை காட்டுகிறது. அடுத்து பசுமை எதை காட்டுகிறது? வளமிக்க இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது வளமான நாடு, முன்னேறி செல்லும் நாடு, உலகத்தில் பொருளாதாரத்தின் பாதிக்கும், சமூக சீர்திருத்தங்களாகட்டும், கல்வியிலாகட்டும், தொழில் வளர்ச்சியிலாகட்டும் இந்தியாவில் மிக வேகமாக முன்னேறி வரக்கூடிய நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 1947 சுதந்திரம் வேணும். 2047 இந்தியா ஒரு உலகத்தை அமெரிக்கா போன்று, ரஷ்யா போன்று ஒரு வல்லரசாக மாறப்போகிறது என்பதுதான் மகிழ்ச்சியாக செய்யும். இது சுதந்திரத்தில் மகிழ்ச்சியாக செய்கிறால் 2047 நடந்தது உலகத்தில். அப்போ பார்ப்பீங்க இந்தியா ஒரு சூப்பர் பவர் எல்லா வகையிலும்.
நடந்த ஆபரேஷன் செய்து 26 நம்முடைய அப்பாவின் மக்களை ஒரு சுற்றுலா சென்றவர்களை சொல்லி சொன்னார்கள். அது இதை நம்முடைய வீரத்தை காட்டி பெண்கள் தான் ஆபரேட் பண்ணி அதை வெற்றி காரணமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு இருக்கிறார்கள். ஆபரேஷன் போராட்டம் ஆர்மி நேவி ஏர்போர்ட் ஆபரேஷன் எல்லாரும் பெண்கள் பட்டங்கள் ஆண்டு சட்டங்கள் செய்யும் பாலியல் நடத்தப்படும். இது 8 மகளிர் ஆண்டுக்கு ஏற்படக்கூடிய பாரம்பரிய மகளிர்கள் இருக்க எல்லா வகையும் கட்டமைக்கக்கூடியவர்களாக நாட்டை ஆளக்கூடியவர்களாக நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக வருங்காலத்தில் வருகிறேன் என்று சொல்லி அதிகமாக வேலை இயக்கமாக தொடங்கி 1 நாள் ஃப்ரீயாக பார்த்து அதிகமாக வேலை இயக்கமான தொடங்கி 1 நாள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பெருமின் ஜோசப் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மக்களுக்கு எதையா செய்தாக வேண்டும், உலகத்துக்கு எதையா செய்தாக வேண்டும். ஆனால் தேவைப்பட்ட சரியான உறுதி எந்த தேவைப்பட்ட அர்த்தம் கொடுக்கணும். கல்வியில் பெண்களுக்கு வேலைக்கு போய் மாணவர்களுக்கு ஏழைகள் உதவ வேண்டும், அவர்கள் சீருடை வழங்க வேண்டும், உணவு வழங்க வேண்டும், உயிரிழந்து செல்ல வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு தேவை செய்தாக வேண்டும். நாட்டில் பெரிய வெள்ளம் இருக்கிறது, ஒரு இயற்கை பேரிடர் வருகிறது. அங்கே அறிவாலயம் சென்று அறிவாக அனைவருமே கோயிலுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொண்டு பாடலில் அவருடைய 2 கண்டனாக கலக்கக்கூடியவர்கள் தான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அறிவாக பெறுவார்கள். சேலத்தில் இருக்கக்கூடிய 30 மேற்பட்ட அறிவா இயக்கங்களில் எக்ஸலன்ட் சொல்லக்கூடிய எக்ஸலன்ட் கல்வி சார்ந்தவர்கள் தான் அவங்க வந்திருக்கிறோம். இது பள்ளியில் அணியிலே சொல்லக்கூடிய அறிவா சரவணன் அவர்கள் இந்த நாடு தலைவராக இருக்கிறார். அவார்டு விருதுகள் பெற்றவர் சமுதாயத்திற்கு எல்லா மக்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது போதை. அந்த போதையை வெளிக்கொண்டு நெஞ்சிருக்கிறார் இந்த பள்ளி நாங்கள் அம்மா நம்முடைய தலைமையாசிரியர்கள் 7 நாட்கள் கொண்டு உங்கள் அறிவா பேரை வரவேண்டும். மாணவர்கள் சுதந்திர வளர்ச்சி கொடுக்கக்கூடிய பேர்கள் அவர்கள் அறிவுறுத்தார்கள். ஆக இது நேரம் பேசுவதற்கு நான் 1 மணி நேரம் பேசுவேன். இதெல்லாம் பேசுவதற்காக பேசுவதற்காக நீங்கள் எதிர்பார்த்து பார்த்தீங்களா? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து 40 60 70 வயசு எடுக்காதீங்களா? ஏதாவது தாய் ஏற்படுத்தி ஆனால் நல்லா நமக்கு அதனால் இதே ஒரு படித்த 2 நாள் பாபா உறுதி கொண்ட 2 நாள் பாபாவை பாருங்க. அது போல பக்கத்தில் பார்க்கும்போது அந்த சீர்மையை பார்க்கும்போது அந்த முகத்தை பார்க்கும்போது அகத்தின் அளவு உலகத்தில் தெரியாது. எல்லாரும் ரொம்ப அமைதியாக உங்களை ஒரு வேண்டுமா உங்களை ஒரு பெரிய தலைவராக வேண்டும். ஏன் அப்படி இல்லையா? வருகைகளுக்கு தெரியாம இல்லையா? உங்களில் ஒரு கவிஞராக வருவீங்க, உங்களில் ஒரு பெரிய மருத்துவராக வருவீங்க, உங்களில் ஒரு பெரிய விமானக்கூடிய பைலட்டாக வருவீங்க. நீங்கள் எல்லாருக்காக காத்துக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு காத்துக்கிறது படிப்பு தவிர நேரத்தில் வேற வழியை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நன்றாக படப்பயிற்சி செய்ய வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். ஓடி விளையாடு பாப்பா, நீ வைத்திருக்கிற ஆகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை விளையாடு பாப்பா. ஆடை இழந்து போன படிப்பு அணிந்து ஒதுக்கு நல்ல பாட்டு, ஆடை முழுது விளையாட்டு வளர்ச்சி படித்து கொடுத்து அப்பா என்ற பாட்டு பாதி அதையெல்லாம் பின்பற்றி நன்றாக படிக்க வேண்டும். வாழ்க்கையை பெற வேண்டும். சுகமாய் சுவாசித்த நன்னாள், அகிம்சை வழியில் கிடைத்த அன்பு திருநாள், அடிமை சங்கிலியை உடைத்த அற்புத நாள், வெள்ளையனை வெளியேற்றி வெற்றி பெற்ற பெருநாள், இமயத்தையும் குமரியையும் இணைத்த இனிய நாள், கம்பீரமாய் மணிக்கொடியேற்றும் ஆனந்த நாள். நாம் இன்றும் பாதுகாப்புடனும் நிம்மதியுடனும் வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம் இந்திய நாட்டு எல்லையில் அன்றும் இன்றும்
நடந்து கொண்டிருக்கின்ற உயிர் தியாகங்களே காரணம். அந்த வரிசையில் தமிழகத்தின் தங்கமாம் இந்திய திருநாட்டின் வெற்றி சரித்திரத்தில் மகத்தான இடம் பிடித்த மாவீரனாம் மேஜர் சரவணனின் தியாக சுவடுகள் இதோ உங்கள் முன்னால். அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க? ஒரு வெரி ஹாப்பி நியூஸோட வந்திருக்கேன். ஆமாம்மா, நான் என்னோட டிகிரி எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறேன். அதோட சூப்பரான விஷயம் என்னென்னா என்சிசியில் சி சர்டிஃபிகேட்டில் பாஸ் பண்ணியிருக்கேம்மா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். அப்படியா சரவணா, ரொம்ப சந்தோஷம். கேட்கவே ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. சரி, அடுத்து நீ என்ன செய்யலான்னு இருக்க? மேற்கொண்டு படிக்கலான்னு இருக்கியா, இல்லை வேலைக்கு ஏதாவது போகலான்னு நினைக்கிறியா? அம்மா, நான் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் ஜாயின் பண்ணலான் இருக்கிறேம்மா. அதில் சேர்ந்து படித்தா மிலிட்ரியில் பெரிய பெரிய பொசிஷன்ஸ்க்கெலாம் போகலாமா. நான் ஜாயின் பண்ண அலோவ் பண்ணுவீங்களா? நான் மிலிட்ரியில் சேர்ந்துக்கிட்டாமா? என்னது, இராணுவத்துக்கா? என்னப்பா நீ இப்படி சொல்கிற? ஏற்கனவே உங்கள் அப்பா மிலிட்ரியில் டாக்டராக இருந்து தான் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. நீயாவது என் கூடவே எப்பவும் துணையாக இருந்து குடும்பத்தை பார்த்துக்குவேன்னு நினச்சேன். ஆனால் நீயும் மிலிட்ரிக்கு போகிறேன்னு சொல்கிறியேப்பா. ஏம்மா இப்படி பயப்படுறீங்க? மிலிட்ரியில் சர்வ் பண்ணுறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நம்ம நாடு பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்ம வீடும் பாதுகாப்பாக இருக்கும். ப்ளீஸ்மா, என்னை அலோவ் பண்ணுங்கம்மா. நான் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணிக்கிறேனே. அம்மா, அண்ணன் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல்லம்மா, அவர் விருப்பப்படியே இராணுவத்துக்கு போக சம்மதிங்கம்மா. நீங்கள் 2 பேரும் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால சரி, நீ இராணுவத்தில் சேர்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன். என்னோட அன்பும் உங்கள் அப்பாவோட ஆசீரும் உனக்கு என்னைக்கும் துணையாக இருக்கும்பா. தேங்க்ஸ்மா. இப்போவே அப்ளிகேஷன் போட்டு நான் ஜாயின் பண்ணிடுறேன். என்ன அமிர்தவல்லி அம்மா, ஒரே பையனையும் மிலிட்ரிக்கு அனுப்புறேங்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? உங்கள் வீட்டுக்காரு இராணுவத்தில் இருந்து தானே உயிரை விட்டாரு. இப்போ உங்கள் மகனையும் இராணுவத்துக்கே அனுப்புறீங்களே, உங்களுக்கே இது சரியாப்படுதாம்மா? இப்படியே ஒவ்வொருத்தரும் பயந்து பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தா யார் தான் நம்ம நாட்டை பாதுகாக்க மிலிட்ரிக்கு போகிறது? நாம் வீட்டில் நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம நாட்டு எல்லையில் வீரத்தோட போராட சரவணன் மாதிரி இளைஞர்கள் தயாராக இருக்கணும். அதனால தான் என் மகனை இராணுவத்துக்கு அனுப்புகிறேன். அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சரிம்மா, சரவணா பத்திரமா போயிட்டு வாப்பா. ஹலோ அம்மா, எப்படி இருக்கிறீங்க? நான் தான் சரவணன் பேசுகிறேன். சரவணா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கீங்களா? பாப்பாங்களாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கியா? எனக்கு எப்பவும் உன் நினப்பு தான்ப்பா. அம்மா, ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. என்னோட கடின உழைப்பையும் என்னோட திறமையும் பாராட்டி என்னை மேஜராக மிலிட்ரியில் ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியா சரவணா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அம்மா, இன்னொரு குட் நியூஸ். என்னப்பா அது? சீக்கிரமா சொல்லுப்பா. எனக்கு 15 நாள் லீவ் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கே கிளம்பி ஊருக்கு வரேன். நீ சொன்னதை கேட்டு என் மனசெல்லாம் குளிர்ந்து போச்சுப்பா. வா வா, சீக்கிரமா வாப்பா. அம்மா, யாரும்மா ஃபோனில் இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க? வேற யாரு? நம்ம சரவணன் தான் ஃபோனில். அவனுக்கு மேஜரா பதவி உயர்வு கிடைச்சிருக்கான். அதோட 15 நாள் லீவில் நம்ம வீட்டுக்கும் வரப்போறதா சொல்லியிருக்கான். ஐ, அண்ணன் ஊருக்கு வராரா? ரொம்ப ஜாலி தான். நான் உடனே போய் என் ஃப்ரெண்ட் கிட்டலாம் சொல்ல போகிறேன். அம்மா அம்மா. ஐயா, அண்ணன் வந்தாச்சு, அண்ணன் வந்தாச்சு. அம்மா, எப்படிம்மா இருக்கிறீங்க? சித்ரா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேண்ணா. ரேவதி, நல்லா இருக்கிறியாப்பா? சித்ரா, நீ எப்படி படிக்கிற? நல்லா படிக்கிறேன். நான் தான் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட்டு. சரி சரி, வாப்பா, உனக்கு பிடிச்ச பலகாரம் செஞ்சுருக்கேன், வந்து சாப்பிடுப்பா.
சார். எஸ் சார். ஓகே சார். ஷூர் சார். உடனே கிளம்பி வரேன் சார். என்னப்பா சரவணா, ஒரே பதட்டமா இருக்க? அம்மா, நம்ம நாட்டோட எல்லை பகுதியில், முக்கியமாக கார்கில் பகுதியில் எதிரிகளோட ஊடுருவல் அதிகமாக இருக்குதுன்னு விடுமுறைக்கு போனவங்களெல்லாம் அவங்க லீவை கேன்சல் பண்ணிட்டு உடனே டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்குமா. நான் முதல்ல போய் ஆகணுமா. நான் கிளம்புறேன் உடனே. என்ன சரவணா, ஊருக்கு வந்து இன்னொரு 2 நாள் கூட ஆகலை, உடனே திரும்பி போகணும்னு சொல்கிறியப்பா? கவலைப்படாதீங்கம்மா. நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக இதை நான் நினைக்கிறேன். ஒரு மேஜராக நம்ம நாட்டை தாக்க வந்த எதிரிகள்கிட்ட இருந்து போராடி நம்ம நாட்டை காக்கணுங்கிறது என்னோட முக்கியமான கடமைம்மா. அதை நீங்கள் தடுக்காதீங்க. நான் போயிட்டு வரேம்மா. என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்க. அப்படியே எனக்கு போரில் ஏதாவது நடந்துருச்சுனாலும் நீங்கள் தைரியமாக இருக்கணும். பாப்பாங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அப்படிலாம் சொல்லாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ தைரியமாக போயிட்டு வா. ஆமாங்க, நான் சரவணனோட அம்மா தான் பேசுகிறேன். அம்மா, அம்மா, நான் அரவிந்த பேசுகிறேம்மா. இன்னைக்கு நடந்த கடைசி கட்ட கார்கில் போரில் எதிரிகள் எல்லாம் கொண்டு குவிச்சிட்டு நம்ம சரவண முன்னேறி போயிட்டு இருந்தாம்மா. திடீர்னு எதிரிகளோட தாக்குதல் அதிகமாகி குண்டடிப்பட்டு அங்கே சாஞ்சிட்டாமா. என்னங்க சொல்றீங்க? சரவணா, என் மகன் இறந்துட்டானா? கடவுளே, இது என்ன சோதனை? எனக்கு இருந்த ஒரே மகனையும் பறிச்சிட்டியே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கடவுளே, சரவணா, என்னை விட்டுட்டு போயிட்டியே சரவணா. ஓ சரவணா, என் தங்கமே, என்னை விட்டு போயிட்டியா? இனிமே உன்னை பார்க்கவே முடியாதா சரவணா? ஐயோ சரவணா, என் தங்கமே, என்னை விட உனக்கு நானு தான் முக்கியம்னு சொன்னையே, இப்ப என்னை விட்டுட்டு போயிட்டியே சரவணா. நீங்க அழக்கூடாதுமா, அழக்கூடாது. மா வீரனை பெற்ற தாயுமா நீங்க. கார்கில் வார்ல இந்தியாவோட வெற்றி சரித்திரத்துல என்னைக்குமே மேஜர் சரவணனுடைய பேரு நிலைச்சு நிக்குமா. அவன் உண்மையிலேயே மா வீரமா. எங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான வீரனா இருந்திருக்காமா. அவன் இந்தியாவுக்காக மிகப்பெரிய பங்காற்றிருக்காமா. அதனால நீங்க பெருமைப்படணுமா. அழாதீங்கம்மா, கண்ணை தொடச்சிக்கோங்க. நீங்க ஒரு மா வீரனை பெற்ற தாயுமா. ஆமா தம்பி, நான் ஏன் அழணும்? ஆமா, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி. ஏன்னா நான் வீரனை பெற்ற தாய். நான் சரவணங்கிற மா வீரனை பெற்ற தாய். சரவணன் தாய் நாட்டுக்காக தன் உசிரையே கொடுத்துருக்கான். சரவணன் என் தங்கம். அவனை என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தம்பி, பெருமைப்படுறேன். எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம்லாம் கடவுள் எனக்கு ஒரே ஒரு பையனை கொடுத்துட்டாரேன்னு தான். எனக்கு இன்னொரு பிள்ளை இருந்திருந்தா கூட அவனை என் நாட்டுக்காக இராணுவத்துக்கு அனுப்பியிருப்பேன். ஜெய் ஹிந்த். இன்றும் இந்த சுதந்திர காற்றை நாம் தொடர்ந்து சுகமாய் சுவாசிக்க ஆயிரம் ஆயிரம் சரவணன்கள் தங்கள் உயிர்களை நமக்காக தியாகம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். போராடி பெற்ற சுதந்திரத்தை சுவைத்தால் மட்டும் போதுமா? நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சரவணன் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். எப்பொழுது அவனை வெளியே கொண்டு வரப் போகிறோம்?
இளைய சமுதாயமே, நமது இந்திய தேசத்தின் முன்னேற்றத்தில் உனது பங்கு மகத்தானது என்பதை உணர்ந்து கொள். சமூக வலைத்தளங்களில் நீ உன்னையே தொலைத்து விடாமல் உன் கடமை என்னவென்று உணர்ந்து செயல்படு. நீ உயர வீடு உயரும், வீடு உயர நம் நாடு உயரும். இளைய சமுதாயமே விழித்துக்கொள். ஜெய் ஹிந்த். சுதந்திர தினமாக புகழ்பெற்ற வேளாண் பள்ளியுடைய சிறப்பாக நடத்தி கொண்டு ஏற்பாடு செய்த பள்ளியுடைய உண்மையாளர்களே, நாட்டுக்காகவும் மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் கொடிக்காகவும் உங்கள் வளர்ச்சிக்காகவும் அருள் பாடுபட்டு ஆரம்பத்திலிருந்தே நல்ல கல்வியை கொடுத்து வரும் ஆசிரியர் பெருமக்களே, என்னுடைய சங்கத்தை சார்ந்த தலைவர் சரவணன் மற்றும் அறிமுக பெருமக்களே, இதில் பார்த்தீங்கன்னா நல்லாசிரியர் விருது பார்த்தீங்கன்னா 3 பேர் எங்கள் சங்கத்தில் இருக்காங்க. அனைவருக்கும் மற்றும் எல்லாம் பேசி முடித்துவிட்டு இடுப்பு வழிகளோடு தாகத்தோடு வெயிலின் தாக்கத்தோடு கஷ்டப்பட்டு நெருங்கி உட்கார்ந்துக்கிற மாணவியே செல்லுங்கள். உங்களுடைய கஷ்டம் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வந்தாலும் கஷ்டப்பட்டு போகிறதுக்காக இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிறேன். ஏன்னா உங்க சப்ஜெக்ட் புரியாத அளவுக்கு கொஞ்சம் உடம்புல அடிக்கடி எழுப்பொழியாக உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்ல தெரியாது. இருந்தாலும் நேரத்தில் அறிஞை கருதி சில வார்த்தைகளை இந்த நாட்டுப்பற்றுள்ள வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். நீண்ட நேரம் எடுத்து விரும்பவில்லை. தேவைப்பட்டால் உங்கள் புதிய ஆசிரியர்கள் 10th மேல உள்ள பள்ளி மாணவிகள் நம்முடைய தலைமை ஆசிரியர் விரும்பினால் ஒரு நாளைக்கு தேர்வுள்ள இதே மாதிரி செய்வதைய அடைத்தவர்களையோ இல்லை நிலையுள்ள பகுதியிலோ உட்கார்ந்து நாட்டுப்பற்று இராணுவத்துடைய திறனை போர் எப்படி ராணுவத்தில் சேரணும், என்ன பண்ணணும், அதை பற்றி சேர்த்து கேட்டால் நான் சொல்வது இலவசமாக உங்களுக்கு அழகாக தெளிவாக சுதந்திரம் எப்படி கிடைச்சது, அதுக்கு முதல்ல இந்தியா எப்படி இருந்தது, அதை பற்றி நீங்கள் ஹிஸ்டரி ஜாலியாக படிக்கிறீங்க. ஹிஸ்டரியோட ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க, சரியாக படிச்சிருக்கிறீங்க. சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த நாட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக 1600 வரும்போது ஒரு குழந்தைக்கு நாடு இல்லை, பல மனிதர்கள் ஆட்சி கொண்டிருந்தாங்க. அவன் பார்த்தாங்க இவனை ஒற்றுமையாக திரித்தாலும் தன்மை பயன்படுத்தி கிளாசிக் போட ஆரம்பித்து ராபர்ட் கிளைவ் கிளாசிக் போட ஆரம்பித்து கொஞ்சமாக வியாபாரத்தில் கிடைக்கின்றபடி நாட்டை பிடித்து நாட்டை ஆரம்பித்தார். அதை மீட்பதற்கு 200 நாடுகள் நடந்தது. பல தியாகங்கள் வடநாட்டு மக்கள், தென்னாட்டு மக்கள், கிழக்கு மக்கள், மேற்நாட்டு மக்கள், நம்முடைய இந்தியாவிலே சொல்லலாம் இத்தனை அறிஞர்களும் பெரிய பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், பேசுகிற அறிஞர்கள் ஓடிட்டு தியாகம் பண்ணி செத்து மடிந்து நம்முடைய கைதியை கொண்டே கட்டமான சிறையாகி அதெல்லாம் கிடைச்சது. உங்களுக்கு அழகு படிக்கிறீங்க. ஆனால் சுதந்திரம் எடுத்து பிற்பாடு என்ன நடந்தது நீங்க விழிப்புணர்வாக இருங்கள். சொன்னால் அப்புறம் அவருடைய தலைமை வெளியேற்றவன் உமத்துறை தெற்கே அவர் பாரதிய உலக இந்தியாவிலேயே அதான் காளிதாஸ் கடக்கூடிய ஒரே மனிதர் அவர் தான். இதுவரை யாரும் அவரை இல்லை, இதுவரை வரை அதான் பாரதியார் அவர் அப்படியே இவங்கெல்லாம் யாரும் தெரியும். நான் சுதந்திர பிற்பாடு நான் 70 சுதந்திரம் நம்ம அடிமையாக பேசுறதுன்றவே இல்லை. சுதந்திரம் கிடைத்த பிற்பாடு நம்முடைய இந்திய நாடு 5 போர்களை சந்தித்திருக்கிறது. ஆனால் ஒரு போது 4 நாள் சிந்தூர் போர் போட்டு
இந்த போர் 6வது போர். இந்த 5 போர்ல நாட்டில் தியாகம் பண்ணவர்கள் நிறைய பேர் உலகிலேயே அதிகமான கஷ்டமான வாழ்க்கை ரொம்ப ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப ரொம்ப கஷ்டமான டிசிப்ளின், கஷ்டமான டைமிங் ஒழுக்கம் பார்க்கவே கிடைக்க முடியாது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அதிகமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான வாழ்க்கை. ஏன் நம்ம நாட்டுக்காக உழைக்கிறோம், இந்த மண்ணுக்காக உழைக்கிற ஒரு உணர்வு வரும்போது நமக்கு என்ன ஒரு கஷ்டமும் மறந்துடுது. உங்க இதுலேயே பார்த்துக்கங்க, நான் பெருமையாக இந்த பழக்கத்தை இந்த விருதுகளை நான் பள்ளிகளுக்கு தான் சில 65 அங்க சேர்ந்து 80 சர்வீஸ். இதுல நம்ம இந்திய நாடு 1047 ஒரு போர், 1047 ஒரு போர், 1062 ஒரு போர், 1065 ஒரு போர், 1071 ஒரு போர், 1019 ஒரு போர், இப்பொழுது ஒரு போர். மொத்தம் 6 போர். இந்த சின்ன போர் தான் இந்த 6 போர். இந்த போர் நினைக்கிறோம். இந்த போர்ல மேஜர் சரவணி நான் பார்ப்போம். நன்றி. மேஜர் சரவணை பற்றி 2 வாரம் பற்றி பேசுகிறார். மேஜர் சரவணன் தமிழ்நாட்டில் திருச்சியில் ஒரு நாடு வீரர் மேஜர். உலகத்திலேயே உயரமான பகுதியில் போர்க்காலம் சேசிங் செக்டர். உலகத்திலேயே முழுக்க முழுக்க ஐஸ். அந்த ஐஸ்ல 24 வருடத்துல தீவிரவாதிகள் முடிக்கிறதுக்காக எப்படி இந்த 24 வருடம் நேரம் போராடுறது இன்று வரை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் டிகிரி சார்ந்த ஒரு தமிழ்நாடு அங்க இருக்கிற ஜம்மு காஷ்மீர் இப்படி இன்னும் ஆராய்ச்சி இந்த முகத்து வரலாறு பார்த்துருக்கீங்க. இப்படி அஜித் தோவல் கேள்விப்பட்டீங்களா? இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் 1971 நான் ஒய்எஸ்ஆருக்கு ஜம்மு காஷ்மீர் இருக்கும்போது பாகிஸ்தானை கிராஸ் பண்ணும்போது அவங்க வராது. இதுதான் அஜித் தோவல் தெரிவித்தாரு. எந்த அளவுக்கு தெரியாத வர எனக்கு தெரியாது. அவர் மாநில இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் போயிட்டு அங்கே மேஜர் ஆகி 10 வருஷம் தான் அங்கே நிறைய அங்கே நாட்டுக்காக கடைசியில் இருக்காரு. நாட்டுடைய கட்டுறது இந்திய நாட்டில் பாதுகாப்பு ஆலோசகர். நான் என்ன சொல்லிடுறேன், நான் அதிகமாக பேசல. நான் சேவன் தான். நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பையன், எனக்கு ஒரே ஒரு பையன் தான். எனக்கு ஒரு பையன், எனக்கு பொண்ணு பற்றி பேசுகிறோம். 1965 வேலூர் மாவட்டத்தில் கோட்டையில் போயிட்டு ராணுவத்தில் சேர்ந்த 20 இயர்ஸ் சர்வீஸ் பண்ண 71 முழுக்க அப்புறம் கல்யாணம் பண்ண 19 வயசுல 71 ஜம்மு காஷ்மீரில் நவசார சேர்த்தேன். சீரியஸான ஏரியா தீவிர ஏரியாவில் வந்து அங்கே சர்வீஸ் பண்ணிட்டு 2 வருஷம் வீட்டு வராம எனக்கு காலேஜ் ஊரில் இருந்தாலும் அப்படி காலேஜ் நான் எடுத்து போனால் உடனே நைட்டு வந்து நான் உலகத்தை காமிச்சிட்டேன் ஊரில். அப்புறம் இந்த நடைமுறை என்ன பார்த்தீங்கன்னா இந்த மெடல் ஜம்மு காஷ்மீர் ஏரியா போர் மெடல், அப்புறம் டெசர்ட் மெடல், தேவராஜ் மெடல், சைனாவால் மெடல், மார் மெடல் எத்தனை முதல் கொடுத்தாங்க. அந்த மெடல் தூக்கி பார்த்தீங்கன்னா மெடல் போயிருக்கும். யாருக்கு நட முடியாது. இது இதே ட்ரெஸ் போனா நேரடியாக சந்திக்கலாம், பிரைம் மினிஸ்டர் சந்திக்கலாம், பிரைம் மினிஸ்டர் சந்திக்கலாம். இந்த ராணுவத்துடைய மகனை பயணத்தில் மதுக்காரி இருந்து இப்போ ட்ரெயின் ட்ரெயின் போயிட்டு
ஒதுக்கப்படி இன்னைக்கு 7 மணிக்கு விருந்து இருக்குது. விருந்தும் நம்ம தவிர கொடுக்குறாங்க. அதை பார்த்து போகிறேன். இதுக்கு எங்கள் சட்டத்தினுடைய நான் சீக்கிரமும் வந்து பார்க்கக்கூடிய இருப்பது கலைஞர் மீட் பண்ணிட்டு வரேன். திருப்பதி கலைஞர் மாட்டாங்கன்னா நான் போய் பார்க்கணும்னா 10 நிமிஷம் நேரம் அது பெரிய கேள்வி. அவங்க டான்ஸ் எடுத்து நான் கொடுத்தேன். முழக்கம் நான் உங்களை ஆசிரியர் பெருமக்களையும் மாணவிகளையும் கேட்கிறேன். ஜெயகின் நம்ம உண்டாயிருக்கு இல்லையா? சீக்கிரமா சொல்லுங்க. ஜெயகின் சாரி சாட்சா மத்திய மாவட்டம் வீரபாண்டிய வீரவேல் துவார்த்தை இதெல்லாம் மட்டும்தான். ஆனால் ஜெயகின் என்ற வார்த்தையை உண்டாக்கியிருக்கிறார். திருப்பதி 100 ரூபாய் கொடுக்குறாங்க. ஜெயகின் சீக்கிரமா சொல்லுங்க. ஜெயகின் அப்படி இல்லை அப்படியே முன்னே ஜெயகின் சொல்றதில்ல உண்டாக்கியா முழுக்க முடியா பச்சை தமிழன் கன்னியாகுமரி சேர்ந்த செல்வராம பிள்ளை பெரிய படிப்பாளி, பெரிய படப்பாளி, பெரிய போராளி. அவர் சுபாஷ் சந்திர போஸ், ஹிட்லர் இந்த 3 பேரும் ஜெர்மனியை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது ஹிட்லர் போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்த சூழ்நிலை எடுத்திருக்காரு விஷயம் ஆதரவு கொடுங்க. நான் உங்களுடைய ஆதரவு சுபாஷ் சந்திர போஸ் கேட்கும்போது பச்சை தமிழ்நாடு கன்னியாகுமரி சேர்ந்ததான் சுபாஷ் சந்திர போஸ், நீங்க ஜெயகின் என்ற வார்த்தையை இனிமேல் வீர முழக்கமாக உண்டாக்கி இப்படிதான் பற்றி நம்ம உண்டாக்கி விட்டார். அவங்க சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்திய நேஷனல் ஆர்மி உண்டாக்கிட்டு ரங்கூன்ல ஏர்போர்ட்ல வீட்டில் பேசும்போது ஜெயகின் வார்த்தையை முழக்கிறாங்க. எல்லாம் எல்லாம் உறுதிங்க ஜெயகின் ஓகேவா? இந்த வார்த்தைக்குள்ள சீக்கிரமா இப்போ நான் தலைவர் வெளியேறும் போது உங்கள் அனைவரையும் இருப்பா நான் ஜெயகின் முழக்கம் சொல்லணும்னு பார்த்தேன். யாரும் கையில் நான் சொல்லியிருக்காங்க. நீங்க யாரும் எழுதிட்டு வேணாம், உட்காருங்க. உட்கார்ந்துட்டு என்னோட 3 முறை ஜெயகின் சொல்லுங்க. இந்த ஜெயகின் ஒரு தாண்டில அப்புறம் சூழல் கேட்டுட்டாங்க. இது கட்டினே ஒரு போர் வீரர் நான் எடுத்துக்கொள்ள எப்பவுமே மணி மக்களுக்கு நான் அதே நானும் தயாராக இருக்கோம். அதான் அது இப்ப நான் சொல்றாங்க சொன்னாங்க அந்த போர் நடக்கும்போது அட்டாக் பண்ண போறாங்கன்னா பாருங்க மணி மக்கள் அம்மா மணி கொடுத்து வந்துருக்கேன், படி கொடுத்து வந்துருக்கேன், அப்பா வந்து நான் நினைக்க மாட்டேங்க. முழுக்க முழுக்க பாரத பாரதம் தாய்தான் பாரத மண்ணுதான். அதே அதை சொல்லிதான் அட்டாக் பண்ணுவேன். தயவுசெய்து உங்களுக்கு கடைசியாக சொல்லிடுறேன், எல்லாரும் நல்லா படிங்க. இப்ப கல்விக்கு பதிலாக கல்வி எடுக்காதீங்க, பெண்ணை எடுக்க சரியா? அது மாதிரி ஒவ்வொருவரும் ஐயா படிக்கிறவர்களை நல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ எஸ்எஸ்பி ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு ஆஃபீஸர்னா நானும் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் ஆகிட்டு நீங்க நல்ல ஒரு ராணுவ அதிகாரி எங்க இருக்கிறாங்க 2 நாள் இருக்காங்க. இப்போ சிஆர்டி வந்து சேர்த்துருக்காங்க. செக்ஷன் ஆளுநர் மெயின் ஆளுநர் சேர்க்கல. ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தேவையா ஆளுநர் இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி வரணும். எல்லாமே கவர்மெண்ட் பாஷை எல்லாமே பாருங்க முடிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா கல்வி பேச முடியாது. சீக்கிரமா இப்படிதான் வலது கையை மாட்டிக்கிட்டு 3 முறை நான் சொல்லிட்டு நீங்க தைரியம் ரிப்பீட் பண்ணணும். இந்திய குடிமகனாக ஒவ்வொருவரும் பெறுவதற்காக நாம் திருமணம் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த நாள்
அழைக்கும் பொழுதும் அழைத்து வரும் பொழுதும் நிகழ்ச்சியை துவங்கி தொழிலாளர் நடத்தும் பொழுதும் உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த ஆசிரியர்களுடைய அரண்மனை என்று நல்ல உணர்வு அனைவருக்கும் முக்கியமாக நம்ம எல்லாம் வழிநடத்தும் உள்ளெல்லாம் வழிநடத்தும் தலைமை ஆசிரியர் மேடம் அவர்களுக்கும் இந்த ஒரு அரிய வாய்ப்பை சேலம் எக்ஸல் அறிவா சங்கத்திற்கு வழங்கிய அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன். குட் மார்னிங் அவர்களே. சட்டம் பற்றிய காலையில 6 மணிக்கு தான் புறப்படுவீங்க இல்லையா? அதனால நான் 1 மணி நேரம் பேசலாம் அவங்களுடைய பேசலாம். நிறைய நேரம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சந்திக்கக்கூடிய நாட்கள் இருக்கு. பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம், பேசதான் வருவோம் இல்லையா? பேசி தான் நம்ம சுதந்திரத்தை வாங்கிக்கிறோம். அந்த பேச பிறந்தவங்க தமிழ் சொல்லுங்க. சுதந்திர போராட்டத்திலே தமிழர்களுடைய பங்குதான் மிக சிறப்பு வாய்ந்தது. தமிழர்களால் நம்ம யாரும் தெரியும். சுதந்திர போராட்டத்தினால நம்ம மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பாரதியார் தலைவர்களே இவங்களதான் நம்ம தெரிஞ்சிருக்கோம் மிக அதிகமாக. ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட வீர மங்கைகள், வீர தலைவர்கள் யாரும் நினைச்சு பார்த்துக்கணும். மகாத்மா பாரதியார், சுப்பிரமணிய சிவா, பாரதிய சுப்பிரமணியம், ஏன் சேலத்திலேயே ஒருத்தர் இருந்திருக்காரு. யார் அவரை ஈரானில் கொடுத்தார்? சேலத்தின் நாயகன் நாடாளு நரசிம்மன் நாயகன். இதெல்லாம் நமக்கு சுதந்திரமானவர்கள் இருந்து கடைகள் செய்திருக்கிறார்கள். ஸோ முதலில் நாயகர்கள் இருந்து நமக்கு எல்லாரும் நினைவு பண்ணணும். முதலாவதாக சுதந்திர தினம் என்றால் என்னென்ன அருமையான பதில் சொன்னாங்க. சுதந்திர தினத்தை எப்படி கொண்டாடணும், ஏன் கொண்டாடணும்? முதல்ல நம்ம இங்கே சுதந்திரமா பேசுவதற்கும் உலாவதற்கும் தன்னுடைய எண்ணங்களை பகிர்வதற்கும் யார் முதல்வர் காரணம்? இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாடகம், ஒரு நாடகம் பார்த்தீங்க இல்லையா? மேஜர் சரவணன் இல்லையா? அந்த நாடகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எதிரிகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது. நம்ம எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம சுதந்திரமா நம்ம உலாவலாம். அதற்கு ராணுவ வீரர்கள் தான் இருக்காங்க. அந்த ராணுவ வீரர்கள் நம்முடைய அறிவாத உழைப்பினாலும் அந்த போட்டத்தினால்தான் நம்ம இன்னைக்கு சுதந்திரமா பேசலாம். நம்ம பொருள்கள் உடைமைகள் பத்திரமா இருக்கு. வீட்டுக்கு எப்படி ஒரு கூட்டு இருக்கோ அது மாதிரி நாட்டுக்கு ஒரு ராணுவ வீரர்கள் கூட்டு இருக்கு. ஸோ அந்த ராணுவ வீரர்கள் தியாகத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம்? போற்றி வணக்கம். அந்த மாதிரி தான் என்னுடைய சங்கத்திலையும் ஐயா அவர்கள் அந்த மிலிட்டரினால ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஒரு வாழ்க்கையில நாம மிலிட்டரி மாதிரி நடந்துக்கணும், தன்னம்பிக்கையோட இருக்கணும், விடாமுயற்சியோட இருக்கணும். ஆனா நாம் இன்னைக்கு பாருங்க இருக்கணும், மனிதர்களா இருக்கணும், விலங்குகள்லாம் அந்த வேலையை அதே செஞ்சுக்கிட்டு. ஆனா இந்த மனிதர்கள் மட்டும் பாருங்க சாதாரண மனிதர்களாக இருக்கிறது இல்லை. உண்மையாக நிறைய சம்பாதிக்கிறோம், சாப்பிடணும், சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லை. ஏன் நம்ம குழந்தை முடியுமா? நல்லா இருக்கணும். ஏன் அம்மா வாங்கிக்கூடாதா? அப்ப நமக்கு என்ன தேவை? ஒவ்வொருத்தரும் உழைப்பை தேட வேண்டும். வரக்காக எக்காலமும் இருக்கு இல்லை கட்ட அதை நினைக்க பாருங்க. குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகள் நிறைய தேடி சாப்பிட முடியாம என்ன பண்ணிக்கிறோம்? அவங்களுக்கு பிச்சை போடுறோம் இல்லையா? அந்த இறையை தேட நாம் முயற்சி பண்ண இந்த மாதிரி தான் உழைப்பு சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்மளோட கடமை என்ன சார்? இன்றைய நாம் ஒவ்வொருத்தரும் நாம் நினைவு கொள்ளக்கூடியவை இந்தியனாக இருப்போம், இந்திய பொருளை ஆதரிப்போம், இந்திய பொருளையே வாங்குவோம், இந்திய மொழியிலேயே விரும்புவோம். அது என்னன்னா நம்ம நாடு சாப்பாடு, நம்ம நாட்டுக்கு எவ்வளவோ சான்றோர்கள்
இன்னொருதான் மொழி. அப்ப மொழியாகிய ஒரு நிலையம், தேசமாகிய ஒரு நிலையம் அந்த நாட்டுப்பட்டு இருந்தாலுடைய நம்மால் சிறக்க முடியாது. உழைப்பின் அருமையே நம்ம உழைப்போம். சரி சார், இன்னைக்கு நாம அந்த பள்ளி வந்துருக்கிறோம், நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்களும் எப்படி வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஒன்றாம் வந்தீங்களா? ஒவ்வொரு நாளும் வந்தீங்களா? வருடத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள்? 364 நாட்கள் நம்ம பள்ளி வருவதில்லை இல்லைங்களா? பள்ளியும் செயல்படாது. மொத்தம் எத்தனை நாட்கள் நம்ம வகை நாட்கள், வேலை நாட்கள்? 210 நாட்கள், 20 நாட்கள் இல்லைங்களா? அந்த 210 நாள் 20 நாள் எத்தனை நாள் நம்ம பள்ளி வரோம், படிக்கிறோம், லீவ் எடுத்துக்கிறோம், லீவு கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆக மொத்தம் பார்த்தோம்னா குறிப்பாக ஒரு 150 நாள் வந்துருக்கோமா? கண்டிப்பா அதுக்கு மேல கூட வருமா? 150 நாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வாழ்க்கையில தத்துவம். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் 1 மார்க் கற்றுக்கணும் சார். என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கு 1 மதிப்பெண் கற்றுக்கலாமா? இப்போ படிக்கிறது எது வரும்? ஸ்கூலுக்கு எது வரும்? படிக்கிறதா? இல்லை, கற்றுக்கொள்வதற்கு. ஏன்னா ஆசிரியர்களாக நாங்கள் கற்றதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் இல்லையா? ஸோ அப்ப நீங்கள் கற்றுக்கொண்டு என்ன பண்ணுவோம்? 1 மதிப்பு பண்ண போதும் சார். இன்னைக்கு கணிதத்தில் மேக்ஸில் 1 மார்க் வாங்கி கற்றுக்கிட்டது சார். அதே போல பார்த்தீங்கன்னா 150 நாளில் 160 மார்க் கொடுக்கணுமா? அதே போல ஆங்கிலம், இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸ், சோசியல் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் கற்றுக்கிட்ட போதும் இல்லையா? அத்தனை பேர் நடத்துறாங்க. அப்பா அம்மா யாரும் வந்து நம்மளை பள்ளி அனுப்புறாங்க நினைச்சுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் முதியோர்கள் தந்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு நீங்களாம் உங்க பேரண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க கூடாது. உலகத்துல ரெண்டை ஒழிக்க வேண்டும். ஒன்று வறுமை. சொல்லுவேன், வறுமை ஒழிக்க என்ன பண்ணலாம்? நல்லா அப்பா அம்மா சம்பாதிச்சிருக்காங்க, நல்லா சப்போஸ்ட் உட்காந்து சாப்பிடலாம். பிறர் உழைப்பை நாம் சுரண்டி வாழக்கூடாது. அதே போல இரண்டாவது, இன்னைக்கு பெரிய அரங்கில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். யாரெல்லாம் இருக்கா? நான் இல்லை சார். யாரெல்லாம் இருக்காங்க? போதை வஸ்துக்களை உபயோகிக்கக்கூடிய அந்த பொருட்கள் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? திணிச்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம எக்காலத்துக்கும் தொடக்கூடாது, தொடரும் விடக்கூடாது. அவங்களை தாழ்வாக இல்லை, உயர்வாக இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டிலேயே நம்ம அப்பா அம்மா, மாமா, அத்தை, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்திய அண்ணன் கூட இருப்போம் இல்லையா? நம்ம வீட்டில் அவங்க இதை பயன்படுத்திட்டு இருப்பாங்க இல்லைங்களா? இந்த பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான துன்பங்கள் நமக்கு ஏற்படுறாங்க. அதனால நீங்க தினந்தோறும் நீங்க அந்த மாதிரியான நபர்கள் தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, மாமாத்தியாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்? காலையில பள்ளி வரும்போது அவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வணங்கிட்டு நீங்கள் எனக்கு உயிரோடு வேண்டும் சொல்ல. அப்படி யாரோ பயன்படுத்தினாங்கன்னா சொல்றது கேட்குதா? அவங்க அந்த மாதிரி பயன்படுத்தினாங்கன்னா நீங்கள் எனக்கு உயிரோடு வேண்டும், முழுசாக வேண்டும் அப்படின்னு என் காலத்தில் கொண்டுடுவாங்க. அந்த குடிப்பழக்கம் நாளையில அவங்க மறந்துடுவாங்க. என் பேத்தி சொல்றான், என் மக சொல்றான் இல்லைங்களா? அப்படி சொல்ல கேட்பாங்க இல்லையா? குழந்தைங்க சொல்ல கண்டிப்பாக பெரியவங்க கேட்பாங்க. இது இப்படி இருந்தால்தான் அந்த போதை வஸ்துக்களை யூஸ் பண்றதை தடுக்க முடியும், எடுக்க முடியும். கடையை திறந்துருக்கு, திறக்கல, அதுவே கடை திறந்திருந்தாலும் வியாபாரம் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும். நீங்க உங்க பேரண்ட்ஸ் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லல, பயன்படுத்துறவங்க பேரண்ட்ஸும் அல்லது நம்ம உறவினர்கள் யாராக இருந்தாலும் நீங்க காலை கொடுங்க, அவங்க நமஸ்காரம் வாங்க, அவங்க உள் மனசு சொல்லுவோம், பயன்படுத்தக்கூடாது. செய்வோமா? இந்த பள்ளியாக இந்த பள்ளிக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இப்பள்ளியும் சொல்லுங்க, என்ன இப்பள்ளியும் இப்பள்ளியால் நானும் பெருமை அடைய வேண்டும். ஏன்னா நீங்க லைன்ஸ் கிளப்போட மோட்டோவை சேவையில் பெருமிதம். ஏன்னா மனுஷனா பிறந்தாரு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கஷ்டத்தை பல பேருக்கு நல்ல செய்யணும், சேவை செய்யணும். அந்த சேவை செய்வதற்கு தான் பிறந்திருக்கிறோம். எல்லாரும் பிறந்திருக்கிறோம் சார்.
எழுதணும் இல்லைங்களா? ஒரு நோட் புத்தகம் நான் அடிக்கடி சொல்லுவேன், புத்தகத்தை பார்த்தோம்னா நோட் புத்தகத்தில் கடைசி வந்து எது சொன்னாலும் எழுதிடுவோம், எது சொன்னாலும் தீட்டிடுவோம், ஏன்னா எழுதாலும் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்படிதான் நம்ம வாழ்க்கை. அதனால தயவு செய்து நான் சொல்றத அடிக்கடி சொல்றது, நோட்டு புத்தகத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ற மாதிரி எந்த காரணங்களையும் பிடிக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. தென் அடுத்தபடியாக ஒரே ஒரு நிஜமான செய்தி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றி நம்ம ஓடணும் அப்படின்னா அது பாருங்க, வாரம் ஒரு தலைவரை பற்றி உங்களுக்கு பிடிச்ச தலைவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அறிந்துக்கணும். என்னோட பணியில நான் விளையாட்டு பணியில எல்லாரும் தெரியும், அந்த வருட தேச தலைவர்கள், நாட்டுக்காக வந்த நிலவர்கள், அவர் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி அவரோட புகைப்படங்களை நான் வரிசையாக பண்ணிக்கிறேன். வேண்டாம் ஒரு நாளாவது அந்த குழந்தை திரும்பி பார்க்கணும். நம்ம போட்ட முடியல பன்மொழியும் அந்த மாதிரி ரொம்ப கூட்டமும் எதிர்காலத்தில் வரணும். அதனால நீங்க என்ன பண்ணணும், வாழ்க்கையில சிறந்தவர்கள்னா உழைக்கணும். அதே போல இறுதியாக நான் சொல்லக்கூடிய வார்த்தை கொஞ்சம் நேரம் சார், ஒவ்வொருத்தரும் ஒரு மதிப்பெண் நோக்கி தான் உயர்கிறோம் இல்லைங்களா? 10ஆம் வகுப்பு அம்மா அப்பா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் பக்கத்தில் கேட்பாங்க, ஒரு குழந்தை என்ன சொல்ல முடியல, ஜெயாடி படிக்கிறாங்க, 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஏன்னா பலரும் சொல்ல 2 வருஷம் முடிச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால சந்தோஷம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, என்ன மார்க் வாங்கணும் கேட்குறாங்க. ஸோ அவங்க பார்த்தா ஏன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் வெளியே படிக்கிறாங்க, பெரிய ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு ஒரு எண்ணத்தை கேட்பாங்க. நமக்கும் அப்படியே எண்ணம் இருக்கணும். ஆனால் இருந்தாலும் சூழ்நிலை காரணமாக நாம் இங்கே படிக்கிறோம். இருந்தாலும் நமக்கு ஒரே நோக்கம் ஏன் கேட்கலாம் திட்டமிடல், அயராத உழைப்பு, தன்னம்பிக்கை, வெற்றி, அவர்தான் ஹீரோ இல்லையா? அதுபோல நாம் ஒவ்வொருத்தரும் மதிப்பெண்ணை நோக்கி போகிறோம் இருக்கணும் இல்லையா? அது ஒரு அளவோடு அதே ஒரு முக்கியமானது. அதனால இளைஞர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுவோம், காலையோடு இருந்து காலையில் முடிச்சிடும், உட்காந்து படிப்போம், அது படிப்பது படிக்கிறோம். முதல் நீங்கள் பேனாவோ பெருசோ எழுதுறீங்கன்னா இல்லைங்களா? எழுதுறதுக்கு எழுதும்போது என்ன பண்ணுவோம், முதல்ல என்ன எழுதுவோம், தேதி போடணுமா இல்லை ஏதாவது ஒரு குறி போடுவோமா, ஆரம்பிக்கணும். அந்த ஆரம்பம் உங்களுடைய மதிப்பெண் இலக்காக இருக்கணும். ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, 10th ஸ்டாண்டர்ட் உங்களோட டோட்டல் மதிப்பெண் என்ன, சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க், 500. அவுட் ஆஃப் நீங்க என்ன எழுதணும், 480. எந்த வருடம் 480 எழுதிக்கே வாங்க, 480 எழுதணும். ஒரு தடவை ஆரம்பிக்கும்போது முதலில் ஆரம்பிக்கும்போது 480 எழுதணும், திரும்பவும் மறுநாள் ஆரம்பிக்கும்போது 480 இப்படியே எழுதிடுவாங்க. கண்டிப்பாக 480 வாங்கிக்க முடியும். இன்றைய நீங்க இந்த 480 எழுதுங்க, எழுதுனாவே நமக்கு ஒரு தன்மைக்கு வந்துடும். என்ன போட்டீங்க மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையுது. இதுதான் அதே போல இன்றிலிருந்து நம் பள்ளி மாணவர்கள் நீங்க ஒற்றுமையாக இதை நீங்க செய்யணும். அதுதான் இந்த 29வது சுதந்திர விழாவில் நாம் ஒவ்வொருவரும் ஏன்னா எல்லாம் மகான்கள் சோதனை போயிட்டாங்க. இந்த பாரத பூமியை வந்து எத்தனையோ மகான்கள் அடைந்த பூமி, எவராலும் ரொம்ப அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட புண்ணிய பூமி, அந்த புண்ணிய பூமி நல்லா நினைச்சு பாருங்க. வடக்கே இமயம், தெற்கே குமரி, முக்கள் சந்தர்ப்பத்தில் கிழக்கிலும் மேற்கிலும் மஞ்சளாக அரபிக்கடலுக்கு நம்ம சுற்றிலும் பார்த்தவர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு நாடு, அனைத்து வளங்களும் நிறைந்த நாடு, உலகத்திலே சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய நாடு. அந்த நாடு நம்ம கையில் அப்துல் கலாம் ஐயா ஊருக்கு போயிருக்காங்க, கிராமங்களுக்கு போயிருக்காங்க.
டச்சுக்காரங்க பிரெஞ்சுக்காரங்க ஏன் ஆங்கிலேயர்கள் இங்க வணிகம் செய்ய தான் வந்தாங்க. அப்ப ஜனாதிபதி மன்னர் முலாயம் இருந்தாரு, அவர் பார்த்து முறைப்பட்டார். அப்ப வணிகம் செய்ய வந்தாங்க, நம்மளை கேட்ச் பண்ணிட்டாங்க, அடிமையாக்கிட்டோம். 1600 ஆண்டுகளில் அடிமைப்பட்ட 700 ஆண்டுகள் நம்மளால என்ன பண்ணோம், போராட்சி பண்ணோம், நம்ம அடிமையா இருந்தோம். அந்த அடிமையாக நமக்கு இல்லை, நம்ம உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி நமக்கு வந்துச்சு. சக்தி இல்லாத நாம உருவெடுத்துட்டோம். அதனால நீங்க என்ன பண்ணணும், முதல்ல உங்களுடைய வேலை படிப்பு தெரிஞ்சுக்கணும், நாடு தெரிஞ்சுக்கணும், நல்லவர்கள் தெரிஞ்சுக்கணும், நாடு போட வாழணும், வீடு போட வாழணும். உங்க தாய் தந்தைய முறைய அதே தான் மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு 3 பேர் தான் தெய்வம். மாதா பிதா குரு 3 பேர் தான் தெய்வங்கள். அதனால நீங்க ஒவ்வொரு வாழ்க்கையில வெற்றி அடையணும், சிறப்பாக வெற்றி அடையணும். இருந்தாலும் இருக்கும். அது மாதிரி நீங்க வாழ்க்கையில் எல்லா உலகம் பெற்று சிறப்பு பெற்று நல்ல மதிப்பையும் பெற்று மேன்மேலும் நல்ல உயர்ந்த படிப்பை பெற்று உயர்ந்த பதவியை பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற இந்த சுதந்திர தினமாக உங்களை வாழ்க்கவும் ஏற்கவும் முக்கியமாக 10ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் இந்த எத்தனையாக இந்த நிகழ்ச்சியை செய்திருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு வகுப்புக்கு மேடம் கொடுத்துருக்காங்க. அதுபோல் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பார்த்த நல்லா இருக்க ஒவ்வொரு வகுப்பையும் அதே ஸ்டெப் சொல்லுவாங்க. இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் நடக்கும். ஜெய் காரணம் நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்தை
Divya Miss, Kavita Miss, then Priyanka. இவங்க 3 பேரும் எவ்வளோ நேரம் நின்று மீடியா எடுத்து மீடியா அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ அருமையான செய்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேற்று சாயந்தரம் தான் சொன்னேன். எல்லாம் நீங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமையாக வந்து ரொம்ப அருமையாக நீங்கள் சிறப்பிப்பதற்கு மிக முக்கியமான கருவியாக இருக்கின்றார்கள். இப்பொழுது நேரில் வந்து டீம் வாசிப்பாங்க. அதனால் இது முடிஞ்ச அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இது முடிந்த பிறகு ஆனால் சில அனைவருக்கும் ஸ்வீட் வழங்கப்படும். எல்லாரும் உங்களுடைய கிளாஸ் டீச்சரை பார்த்து உங்களுடைய அட்டண்டன்ஸில் உங்கள் டீச்சர்ஸ் நீங்கள் வருகையை மார்க் பண்ணிடுவாங்க. சரிங்க, அட்டண்டன்ஸ் போடுறாங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய நல்ல உள்ளங்களை என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் எந்த மாணவர்கள்